வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்தில் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாகம், பூசம், ஆயுளியம் மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடகராசிக்காரங்களாக பார்க்கப்படுறாங்க. அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க ஆடி மாதத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதால கடகராசிக்கார அன்பர்கள் மேலும் உங்களுடைய குணம், மரியாதை, சாந்தம், சகிப்புத்தன்மை இது எல்லாமே அதிகமாக இருக்கும். கடவுள் பக்திங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் உறுதி இருந்தாலுமே நீங்கள் எப்போதும் மென்மையாகவும் சாந்தமாக மட்டும்தான் பேசுவீங்க. கடகத்தோட வீடு காலச்சக்கரத்தில் சுபஸ்தானங்கிறதால கடகராசியில் பிறந்தவங்க பிறப்பில் ஏழ்மையாக நீங்கள் பிறந்திருந்தா கூட வளர வளர படிப்படியான உழைப்பால் முன்னேறுவீங்க. அதே மாதிரி குரு உச்சம் பெற்றிருக்கிறதால எந்த இடத்துலையுமே கடகராசிக்காரங்களால் முன்னாடி வர முடியும். கடகராசிக்காரங்களுக்கு நிலம், வீடு, வாகனம், வசதி இது எல்லாமே கிடைக்கும். மேலும் இந்த கடகராசி அன்பர்கள் எந்த மாதிரி பலனை தொடர்ந்து பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ சின்னதா ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா 3 months கம்ப்ளீட்டா பெட்ல தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கடகராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் உங்களை நம்பி வரவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தியாக மனப்பான்மை, கள்ளங்கபடம் எல்லாம் பேசக்கூடிய உங்கள் பேச்சால் பலரையும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த மாதங்களில் ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கு தன வாக்கு ஸ்தானத்தில் சிம்மராசி இருக்கிறதால உங்களுக்கு நிலைத்த செல்வம், பேர், புகழ் எல்லாமே இந்த மாதங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் தான் சொல்லணும். குறிப்பாக தனம், குடும்ப உறவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம். புது முயற்சி எதுவாக இருந்தாலுமே இந்த மாதம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லதாக தான் அமையும். குடும்பத்தில் இது வரைக்குமே பலவிதமான பிரச்சனைகள், சின்ன சின்ன தடைகள்லாம் சந்திச்சு வந்திருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கங்கிறது இருந்திருக்காது. இந்த மாதத்தில் இருந்து அந்த மாதிரியான தடைகள்லாம் உடைச்சி உங்களுடைய குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாக போகுது. அதே மாதிரி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நீங்கள் நினைக்கலாம். உங்கள் மனசில் வருமானத்தை எப்படி பெருக்குங்கிற எண்ணம் உங்கள் மனசில் அடிக்கடி ஏற்படும். அதே மாதிரி மனசில் மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய காலம். குழந்தைகளோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும். சொத்து, தாய் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்களை இந்த மாதங்களில் உங்களால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பீங்க. நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைப்போகுது. அதே மாதிரி உடன் பிறந்தவங்களோட உறவில் சில நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடு கூட இனி மறையும். சிறப்பான காலகட்டமாக அமைய போகிற மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்ப உறவு, காதல்னு பார்க்குறப்ப இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் வரைக்குமே பலவித கருத்து வேறுபாடுகளை சந்தித்து வந்த நீங்கள் இனி ஒற்றுமையோடு தான் இருப்பீங்க. புரிந்துணர்வுங்கிறது உங்களுக்கு இடையே மேம்படும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். குடும்ப உறுப்பினர்களோட உறவில் ஒற்றுமைங்கிறது இருக்கும். காதலர்களாக இருந்தால் தங்களோட துணையோட வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே பரஸ்பர அன்பு, ஒற்றுமை இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது. உங்களுடைய உறவில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை, செயல் இது எல்லாமே இந்த மாதத்தில் நல்லா இருக்கிறதோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இருக்கும். அதே மாதிரி நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வரவேற்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய நிதிங்கிறது அமையும். இந்த மாதங்களில் கடகராசி அன்பர்களுக்கு உபரி வருமானங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேமிக்க பார்க்குறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு நிதி மேம்பாட்டில் அதிர்ஷ்டம், யோகம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் அமையப்போகுது. அதே மாதிரி அதிக லாபம் கிடைக்கும். உங்களுடைய தந்தையோட உடன் பிறப்புகளால் மூலமாக கூட உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களும், பணத்தை அவங்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். தொழிலில் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வகையில் பல செலவுகளும் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் பார்க்குறப்ப நீங்கள் உங்கள் உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி பல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தான் தரும். நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். பதட்டம், அழுத்தம் இது எல்லாமே குறையும். அதே மாதிரி உத்தியோகம், தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்ல பணவரவை இந்த மாதத்தில் எதிர்பார்க்க முடியும். உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள், அதே மாதிரி குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க.
மேலதிகாரிகள் பெண் பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே மாதிரி நேரடியாக இல்லைனாலுமே மறைமுகமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு பலரும் உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி பணியிடத்துல மற்றவங்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்கக்கூடிய வாய்ப்பு, போனஸ், செயல்திறன், இந்த மாதிரி ஊக்கத்தொகை, இது எல்லாமே நீங்கள் இந்த மே மாதங்களில் பெற முடியும். தொழிலில் பெரிய சாதனையும் இலக்குகளையும் இந்த மாதங்களில் உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு பலவிதமான வகையில் மாற்றங்கள், வளர்ச்சி, இதே மாதிரியான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அவங்க மூலமாக ஒரு ஆதரவும் லாபமும் ஆதாயமும் கண்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இந்த மாதங்களில் உங்களுக்கு பல விதங்களில் ஆதாயம், செல்வங்கள் குவியக்கூடிய வாய்ப்பு, வருமான வரவு எளிதாகிறது. எதிர்காலத்தில் ஒரு செழிப்பான வணிக தளத்துக்கு இப்போயே அடித்தளமிடுறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியம் பார்க்குறப்ப படிப்படியான முன்னேற்றம் காணப்படும். மனைவி குழந்தைகளோட ஆரோக்கியம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. கால்கள், தசைப்பிடிப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருந்து வந்து நீங்கும். உணவு பழக்க வழக்கத்தில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொண்டு வர்றது நல்லது. மேலும் கடமையை கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு வர கடகராசி அன்பர்களுக்கு எல்லோரையும் நேசிக்கக்கூடிய மனங்கிறது உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் பதற்றத்தை மட்டும் நீங்கள் இந்த மாதத்தில் குறைச்சிக்கிறது தான் நல்லது. இந்த மாதம் முன்பின்ன பலவிதமான தடைகளை சந்திச்சு வந்த நீங்கள் எந்தவித தடையும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல் எல்லா செயலுமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. வெளியூர் பயணங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நன்மையும் ஏற்படும். நண்பர்கள் கூட பல விதங்களும் உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதத்தில் இருப்பாங்க. மொத்தத்தில் சிறப்பான மாதம்னே இந்த கடகராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனையெல்லாம் யோசிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த இடையூறு எல்லாமே குறையும். கடித போக்குவரத்து மூலமாக கூட உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. தொழில் விருத்தி அடைகிறதோட ஆதாயமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திருப்தியான ஒரு நிலைமை காணப்படும். பணவரத்து இருக்கும். சக ஊழியர்களோட உதவியும் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிங்கிறது நீடிக்கக்கூடிய காலம். பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீங்க. அதனால் மனசுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பல விதங்களையும் காரியங்களில் தடை ஏற்பட்டிருந்த நிலைமையெல்லாம் மாறி சாதகமாக நடந்து முடியும். மன தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் பலவிதமான மனக்குழப்பங்களை சந்திச்சு வந்த நீங்கள் இப்போ மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கூடவே பண வரத்து இருக்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நிலையிலுமே நன்மைகள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு வந்து சேரக்கூடிய காலகட்டம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிங்கிறது கிடைக்கும். மற்றவங்களால கைவிடப்பட்ட காரியத்தை கூட செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கூட அனுகூலமாக நடந்து முடியும். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அதே மாதிரி சக மாணவர்களோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. கல்வியில் அடுத்த கட்ட ஆர்வங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலங்கிறது உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கிறதோட ஒரு தெளிவும் பிறக்கும். எதையுமே ஆராய்ஞ்சி அதுக்கு பின்னாடி நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதங்களில் பல வெற்றிகள் குவிய போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் நாட்டங்கிறது அதிகரிக்கும். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி தான் இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, மனசில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, வீடு வாகனம், இந்த மாதிரியான செலவுங்கிறது அப்பப்போ ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கூட சாதகமான பலன்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். மேலுமே பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை கிடைப்பாங்க. லாபங்கிறது இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் ஏற்படும். அதே மாதிரி அலுவலக டென்ஷன், வீடுகளில் ஏற்படுற டென்ஷன், இதனால் பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இது நீங்கும். எதிர்பார்த்தபடியே சக பணியாளர்களோட உதவி கிடைக்கிறதால உங்களால் கொஞ்சம் நிம்மதி உணர முடியும். அதே மாதிரி கட்டடக்கலை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதங்களில் பல நன்மைகள் கிடைக்க போகுது. உடலை பற்றின தவறான எண்ணம் தோன்றி வரையும். அதாவது ஏதாவது ஒரு நோய் இருக்கிற மாதிரி பிரம்ம தோன்றி வரையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் ரொம்ப ஈஸியாக நடக்கும். விலகி நின்ற உறவு கூட கைகோர்த்து நிற்பாங்க. புதிய வீட்டுக்கு போகிறது பற்றி முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் நல்லது. கணவன் மனைக்குள்ளே இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சின்ன சின்ன சண்டைகள், சலனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அபிராமி அந்தாதையும் சொல்லி வணங்கிட்டு வரதும், அம்மனை வழிபட்டு வரதும் பாவங்கள் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் பஞ்சமுக விளக்கை ஏற்றிட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையை சிறப்படைய செய்யும்.
இந்த மாதம் மட்டும் இல்லை, எந்த மாதங்கள்லையும் எந்த வருடங்களுமே இந்த கடகராசி அன்பர்கள் சந்திரனை பார்க்கும்போதெல்லாம் வணங்கிட்டு வரதும், அதே மாதிரி அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெமிலி பாலா திரிபுர சுந்தரியை நீங்கள் வணங்கிட்டு வரதும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிறப்பான பலனை உங்களால் பெற முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.